ஹாய் ஐம் வெங்கடேஷ். இன்னைக்கு டே 32 பிளாக் எங்கே கிளம்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் சேலத்துக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு திங்கக்கிழமை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அதனால வந்துட்டு நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்டில் வந்து அண்ணா ட்ராப் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி முடிச்சுட்டு நம்ம சாத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயிட்டோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்ட தான் ரயில்வே ஸ்டேஷனாக போயிட்டு ட்ரெயினுக்கு வரதுக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டேன். நம்ம வந்து கனெக்டிங் ட்ரெயினில் தான் போக போகிறோம். அதாவது சாத்தூர்லேருந்து மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து வந்து சேலத்துக்கு போக போகிறோம். அந்த ஐடியா பண்ணோம். கடைசியில் வந்துட்டு ஏன்டா பண்ணோம் அந்த மாதிரி தோண வச்சிருச்சு. ஏன்னா சாத்தூர்லேருந்து மதுரை போகிறதுக்குள்ளே நொந்துட்டேன். அன்று சரியான கூட்டம். சரி மதுரையிலேருந்து ஜாலியாக போகலாம், ஏன்னா நம்ம புக் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால சரின்னு சொல்லிட்டு எத்தனை பிளாட்ஃபார்ம் நிற்கிது பார்த்தா 7வது பிளாட்ஃபார்ம். மறுபடியும் முதல்ல இருந்தால் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏறுறப்போ வந்து இந்த மாதிரி படிக்கட்டில் டெல்லியில் வந்து ஒரு ஒரு படி ஏறும்போது இவ்வளோ கேலரிஸ் பேன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு நம்ம நண்பர் சஞ்சய். அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி முடிச்சுட்டு கரெக்டாக 7வது பிளாட்ஃபார்ம் வந்துட்டு எஸ்கலேட்டர் கீழே இறங்கிட்டு நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு ப்ராக்டிக்கல் சொல்லிட்டு பேசிகிட்டே முடிச்சுட்டு நம்ம ட்ரெயின் நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு 7வது பிளாட்ஃபார்ம் நின்றுருந்துச்சு. சரி லைட்டு போடுறதுனால நாங்களும் வெளில உட்காந்துருந்தோம். ஐபிஎல் மேட்ச் ஒன்று சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து முடிச்சு நம்ம ட்ரெயினில் வந்து கரெக்டாக லைட்டும் போட்டாங்க. சரி வந்துட்டு கரெக்டாக நான் ஊர்லேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்தேன்னா அவனும் வாங்கிட்டு வந்தான். சரி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்கலாம், ஏன்னா சாப்பிட்டு உடனே பட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் உட்காந்துட்டு நானும் வந்துட்டு சைடு அப்பரில் வந்து மேலே உட்காந்துட்டேன். நம்ம நண்பர் வந்து மிடில் வந்து தெரியாதனமாக மாற்றி புக் பண்ணிட்டாரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து. சரின்னு சொல்லிட்டு நானும் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானும் தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ளே சேலம் வந்துடுச்சு. ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கின மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம கிளம்பி போயேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி எப்படா போய் தூங்குவோன்னு பார்த்துட்டு நானும் போய் தூங்குறேன். டாடா பாய் பாய்.